மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தோல்வி அடைஞ்ச நட்ராஜ் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டு அந்த கட்டைகள்லாம் போட்டு கோவத்தை வெளிப்படுத்துற விதமா போட்டு பொளந்துட்டு இருந்த தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த சம்பவத்தை பார்த்து ஒட்டுமொத்த வீடுமே பேனிக் ஆன ஒரு மொமெண்ட் தான். ஏன் இவர் இப்படி பண்றாரு? எதனால இப்படி பிஹேவ் பண்றாருன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகி நின்ன தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவர் எப்படியோ விட்டா உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி டீமும் டிசைட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த டோர் ஒன்று போட்டாங்கல்ல, அந்த கப்புள்ஸை பிரித்து வைக்கிற டோரை, அதை பிரிக்கிற முடிவுக்கு டீமும் வந்து பிரித்து விட்டு சில பல சம்பவங்கள் செஞ்சு விட்டாங்க. இதில் நிறைய குழப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் அதை பற்றி சுற்றி சுற்றி நடந்துட்டு இருந்தது. அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி என்ன இவ்வளோ சைலண்டாக போகுது, இத்தனை பேர் பின்னாடி உட்காந்து இவ்வளோ பொருளிகள் பேசுகிறானுங்க, அதுக்கு ஒரு டாஸ்க் வைப்போன்ற மாதிரி பிரேமகுரு ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொளுத்தி போட்ட சம்பவத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் இன்னைக்கு எபிசோடோட ஒன்லைனாக சொல்லணும்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் மக்களே, கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ டேஞ்சர் ஜோனில் யார் யார் இருக்கிறாங்க, 10 பாயிண்ட் வாங்கிட்டு ஒரு பக்கம் நீத்து நட்ராஜ், இன்னொரு பக்கம் அஞ்சலி அண்ட் பவன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டோர் பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அஞ்சலியும் நீத்துவும், இந்த பக்கம் பவன் மற்றும் நட்ராஜ் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு, இல்லை டாஸ்கில் வந்து சதி பண்ணிட்டாங்க டீம். எப்படி டீம் சதி பண்ணிட்டாங்களாம்? என்னன்னா, எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கேம்னா நான் வந்து பயங்கரமாக பண்ணுவேன், அந்த ஸ்ட்ரென்த் கேம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்துருந்தா நம்ம கூட ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நமக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் சான்ஸ் விட்டோம், செகண்ட் சான்ஸ் விட்டோம், மூணுத்தையுமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுலேயும் கொஞ்சம் லக்கு தான். ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ல தான் மாஸ்டர் தோத்தாரு. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட்டு இவர் ருக்குராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு டிலே பண்ண உடனே இவர் வந்துட்டார் மாஸ்டர். அதுங்காட்டி ருக்குராஜ் வந்து அடித்ததால தான் அங்கே ட்விஸ்ட் மாறிடுச்சு. உடனே அங்கே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களா. இன்னொரு பக்கம் அஞ்சலி கதறி கதறி அழுவும் தருணத்தை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அஞ்சலியும் வந்து ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போன வாரம் வேறு டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க, இதெல்லாம் தாங்கணும் இல்லையா. அவங்க ஒரு பக்கம் அழுத உடனே அங்கே நீத்து போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்கள கூல் டவுன் பண்ண தருணத்தை பார்க்க முடியும். ஏன்னா 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு வந்து போய் நிற்கிற மூமெண்ட்டை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மாஸ்டரு, செம காண்டாயிட்டு அந்த டோரில் இருக்குல்ல, அந்த வாலில் இருக்குல்ல, அந்த வாலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கம்முன்னு இருந்து சைலண்டாக ஒரு பக்கம் நீத்துமே சொல்கிறாங்க. ஆனால் மாஸ்டர் ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தாத முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு, கோடையாளி எடுக்கிறாரு, அங்கே இருக்கிற கட்டையை போட்டு பட்டுன்னு அடிக்கிறார். அந்த அந்த மேன்ஷனே அதிருது. இவர் இது பண்ணுறதுல என்ன ஆச்சு எல்லாம் ஆச்சுன்னு எல்லாம் பதட்டமாக வந்து பார்க்கும்போது மாஸ்டர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அவர் நிறுத்த சொல்கிறாங்க. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வாட்டி போய் உடைக்கிறாரு. உடனே நீத்து வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் ஸ்ட்ரென்த்தை ஷோகேஸ் பண்ணுறேன், எனக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறேன், பட் எனக்கு என்ன கிடச்சிருக்குது, அவமானம் மட்டும்தான் கிடச்சிருக்கு இந்த ஷோவில், நான் பண்ணதுக்கான ரெகனைசேஷன் எதுவுமே பெருசாக கிடைக்கல இத்தனை வாரமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. வாரமே அவருக்கு ரெகனைசேஷன் கொடுத்தாங்க, பல விஷயங்கள் அவருக்கு சொன்னாங்க, ஆனால் அவர் அதெல்லாம் ஏற்றுக்காம இப்போ தோத்த உடனே எனக்கு ரெகனைசேஷன் கிடைக்கல, அவமானப்படுத்துறாங்க, இது படுத்துறாங்கன்னு பேசினா என்ன நியாயம் தெரியல. அப்போ கிடைக்கும் போது வாங்கிக்கிறீங்க, தோக்கும் போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். ஜெயிப்பதும் நம்மளே, தோப்பதும் நம்ம தானே, ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் தானே. ஆனால் அங்கே ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. ஓகே, இல்லை ஸ்ட்ரென்த் கேமே கொடுக்காம விட்டாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, திரும்ப பேசி முடிச்சுட்டு திரும்ப போய் உடைக்கிறார். எல்லாரும் தடுக்கிறாங்க, பண்ணாது இல்லை நான் காட்டுவேன், எனக்கு வந்து ஹெவி அக்ரஷனாக இருக்குது, அதை நான் இங்கே வெளிப்படுத்துவேன்ற மாதிரி அங்கே உட்காந்து உடச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா போயிட்டு நேராக நீத்துக்கிட்டு கேட்குறாங்க, மாஸ்டர் பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது, எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி டாஸ்காக கொடுப்பாங்க, இது ஒரு டாஸ்க்கு, அதில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறது தானே ஈஸியான டாஸ்க், உனக்கு இது வரும்ன்ற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்ற மாதிரி பிரியங்கா கேட்குறாங்க. அதுலேயும் மாஸ்டர் கோவப்படுறதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரியும் பிரியங்கா வந்து நீத்துக்கு நேராக சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அஞ்சலி, நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம், கேமுக்கு முயற்சி பண்ணாமல் தோத்துருந்தா கூட நம்ம ஃபீல் பண்ணலாம், நம்ம இந்த கேமுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்குமே, நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி கூல் டவுன் பண்ணுறாங்க. ஓகே, இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நீத்துவும் மைக்கை கைட்டி வச்சிடறாங்க, மாஸ்டரும் மைக்கை கைட்டி வச்சுட்டு மாற்றி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் மைக்கை போடுங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது, அப்புறம் மைக்கை போட்டு பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்து சிவ் அண்ட் அஞ்சலி பேசுகிறாங்க. அப்போ சிவ் ஓப்பனாக சொல்லிடுறாரு, எனக்கு புரியல, மாஸ்டர் வந்து இந்த ஸ்ட்ரென்த் கேம் கொடுங்க, ஸ்ட்ரென்த் கேம் கும்பிடுங்கன்னு போன வாரமும் கேட்டார், இந்த வாரம் கேட்குறாரு,
அதுக்கேற்ற மாதிரியே கேம் கொடுப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு கேமு கொடுத்துட்டு எல்லாரும் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களே. இது ஒரு கேமு கொடுப்பாங்க, அது நம்ம கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது தானே கேம் அப்படின்ற மாதிரி சிவுமே அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து பேசுறாங்க. அது என்னமோ நியாயம்தான். ஆனா அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைல்ல. இப்படி மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ல மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆன உடனே மாஸ்க் மேன் வராரு. வந்த உடனே அந்த டோரை தெரிஞ்சுட்டு, எப்பா நடராஜே இந்தாப்பா உங்க ஒய்ஃபை பிடிச்சிக்கப்பா, இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு பக்கம் அங்க வெளியேறிட்டார். இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ், ஒரு 4 நாள் பிரிஞ்சிருந்தாங்களா, அந்த பிரிஞ்சிருந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தணும்ல, அந்த எமோஷன்ஸ் இது எல்லாமே அங்க வெளிப்படுத்துற தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. அது சூப்பரா இருந்தது. ஏன்னா அது அந்த டாஸ்க் வச்சதே அதுக்கு தான். நீங்க 4 நாள் பிரிஞ்சு இருந்து சேரும் போது ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அதை வச்சு நாங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான் டீமும் பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க அனைத்துமே நடந்தது அப்படின்றது தான் ஹைலைட்டா இருந்துச்சு. ஓகே, அண்ட் தென் இப்படி டிஸ்கஷன் நடந்து போட்டுதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீத்துக்கு ஜானு மேலே செம கோவம் போல இருக்கு. ஏன்னா ஜானு போய் கிச்சனில் எதுவுமே செய்யறது கிடையாது, சும்மா சாப்பிட்றது தூங்குறதுன்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் நடராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி இங்கே தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா அடுத்து அஞ்சலிக்குமே ஜானு மேலே வந்து கொஞ்சம் வைப் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க பக்கம் போனால் இருக்கு நெகட்டிவ் வைபாவே இருக்குன்ற மாதிரி அங்கே அஞ்சலியுமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஜானுவால பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குன்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள் ரிலீஸ் ஆகுது. அதில் கல்யாண் அண்ட் ஜானு 50 பாயிண்ட் முதல் இடத்துல. ஏன்னா இப்போ இன்னொரு பக்கம் ஜானு வேற 50 பாயிண்ட் வாங்கிட்டாங்களே, அதையும் பல பேரால் அக்செப்ட் பண்ண முடியல போல. அதனால பிரியங்கா அண்ட் சோனியா 40, ஆசியா அண்ட் சந்தியா 30, அஞ்சலி அண்ட் நீத்து. எப்படி பார்த்தாலும் அஞ்சலி அண்ட் நீத்துல யாரோ ஒருத்தர் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்கன்றது எனக்கு ஊர்திஜமா தெரிஞ்சு போச்சு. அது யாருன்றது ஜட்ஜஸ் போடுற மார்க்கை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, பிரிட்டோ வந்து கொஞ்சம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, சிவ் வந்து சேவகர்களான ருக்குராஜுவை போய் அவருடைய பேரடைஸ் ரூம்ல இருந்து அந்த பாதாம் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார்ல, அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு பிரிட்டோ. அப்செட் ஆயிட்டு எனக்கு பிரியங்கா ரொம்ப மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றாங்க, பட் இவர் பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரி பண்றது இதெல்லாம் நல்லாவே இல்லை, அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணணுன்ற மாதிரி பிரிட்டோ கொஞ்சம் அப்செட் ஆகி பிரிட்டோ ரியாக்ஷன்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஷாக்கிங்காக இருந்தது பிரிட்டோ. அந்த மாதிரி இடத்துல பிரிட்டோ அப்படி பேசுவதையும் சரி பார்க்குவதும் புதுசாக இருந்தது நமக்கு. இது ஒன்று. அண்ட் தென் இவ்வளோ நடக்குதா, எல்லாரும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சலசலப்பு பின்னாடி பேசிட்டு இருக்காங்களா. உடனே பிரேமகுரு வரார். வந்த உடனே கேம் என்ன சொல்றாரு, இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து பல பிளக் கார்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிளக் கார்டில் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றத கரெக்டா ரீசனை சொல்லிட்டு அந்த பிளக் கார்டில் நேம் எழுதிட்டு அவங்க கழுத்துல போட்டு விடணும் அப்படின்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் நீத்து நடராஜ் வராங்க. வந்த உடனே யாரு, ஜானு மேல ஆல்ரெடி காண்டில் இருக்காங்க. வந்தாங்க, பிரைவேட்டா இருக்கும்போது ஒரு மாதிரியும் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அது பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுன்றதும் அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. குறிப்பாக கிச்சன் ஏரியாவில் வந்து ஏதோ வந்து முத்தம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க போல, முத்தம் கொடுக்குதோ ஏதோ ஒன்று. அதில் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்காங்க. இவங்க கிச்சன்லேயும் வந்து வேலை செய்யலை அப்படின்ற அபிப்பிராயமும் அங்கே இருக்குது. இதை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா உடனே ஜானு சொல்கிறேன், நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படி தாங்க இருக்கிறோம், நாங்களாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, நீங்கள் தான் இதை மாறி பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க ஜானு சொல்கிறார். உடனே இவர் பானு வந்துட்டு, நாங்கள் அப்பத்துலேருந்து சேமாக இருக்கோங்க, நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி அன்பை வெளிப்படுத்தணுமோ அப்படி தான் வெளிப்படுத்திட்டு இருக்கோம், அப்படி தான் நாங்கள் பண்ண முடியும். இப்போ என்ன நீங்கள் புதுசாக வந்து இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி சொல்கிறதுன்ற மாதிரி அங்கே மாற்றி மாற்றி நாமினேஷன் வருது. அதில் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்கிறாரு, 3 வாரமாக நாங்கள் டாமில் தான் இருக்கோம், எங்களுக்குன்னு தனி அறை கிடையாது, தனி இது கிடையாது, நாங்கள் கஷ்டப்பட்டு 3 வாரமாக இதுலேருந்து இது பண்ணிட்டு வரோம், நீங்கள் சொல்கிறது இது இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் மாற்றி மாற்றி போகுது. ஸோ ஜானு பானு டார்கெட். அண்ட் தென் ஜானு பானு திரும்ப போகிறாங்க. அவங்க போயிட்டு பவன் அண்ட் அஞ்சலி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் டாமினேட் பண்ணுறாங்க, பவனை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி டாமினன்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. உடனே வந்து பவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை, அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதையும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு ஆமா சாமி போடுற ஆள் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நடந்துக்கிறது தான் நாங்கள் இது, அது நீங்கள் எப்படி பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பதிலை கொடுத்து முடிச்சிடுறாரு. அண்ட் தென் சித்து சோனியா போகிறாங்க. சிவ் அண்ட் பிரியங்காக்கு என்னன்னா, இதில் குறிப்பாக இதில் சித்துக்கு ரொம்ப காண்டு, பிரியங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்றது வீக் ஸ்டார்டிங்லேயே பேசிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாரு, கேமில் வந்து சிவ் வந்து கொஞ்சம் அவருடைய உடம்பை பார்த்துக்கணும், அதில் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அக்செப்டட், நியாயமான பாயிண்ட்டு.
2வது பாயிண்ட் வந்து இதையே வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொன்ன உடனே உடனே நாங்க சேஃப்டி முக்கியம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு, என்னால என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன், அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. இதுல வந்து என்னன்னா மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்குது. ஷிவ் அண்ட் பிரியங்கா அந்த கேம்ல விளையாடுனதுக்கும் இவங்களுக்கு கம்யூனிகேட் ஆனதும் டோட்டலி அவங்க சொன்ன கான்டெக்ட் வேற, இவங்க சொன்ன கான்டெக்ட் வேற, ரெண்டுமே வேற மாதிரி கன்வே ஆனதால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்கு வந்து பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துலையுமே எழுத்த வச்சு கேம் விளையாடல, ஆனா இப்படி கன்வே ஆனதால அங்க ஒரு கிளாரிபிகேஷனும் நடந்து முடிஞ்சுது. அண்ட் தென் வசந்தி அண்ட் கல்யாண் வராங்க. கல்யாண் அண்ட் பிரிட்டோ என்னன்னா வசந்திக்கு வந்து ஈகோவும் அரகன்ஸும் அதிகமா இருக்கு, அது பல இடத்துல வெளிப்படுத்துறது நாங்க பாக்குறோன்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. என்னது இது ஈகோவா ஆட்டிடியூடா அப்படின்னு பார்த்தா என்னன்னா இன்னைக்கு வந்து உடனே சந்தியா சொல்றாங்க, ஆமா 2000 பாயிண்ட் எங்கிட்ட புடுங்குனீங்க, அப்ப நான் என்ன சும்மா பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க குரூஷியலான டைம்ல. இல்லம்மா சரி ஓகே, அது கேம்ல நாங்க புடுங்கணும் இதெல்லாம் பண்ணோம், மறுநாள் வந்து குட் மார்னிங் சொன்னா கூட நீங்க திரும்பாத, அது பிஹேவ் பண்ண விதம் எல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அங்க பேசி வாக்குவாதத்தோட எபிசோட முடிச்சிருக்காங்க. இன்னும் நாளைக்கு 4 கப்பல் வந்து 4 பேரை சொல்ல போறாங்க, அங்க ஒரு சண்டை வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் தான் நாளைக்கு எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.